உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிருக்கலாம், உன்னை படுத்த படுக்கையா இருக்கலாம், அந்த இடத்த விட சிதறண்டம் பண்ணும்படியாக உன் வீடு எல்லாத்தையும் உன்னை பிடுங்கி உன் வேலை ஸ்தானத்துக்கு உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி உன்னை அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இருக்கலாம். ஆனா தேவனை விட்டு பின்வாங்காதபடி தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். யோபு போல நீ எப்ப பேச ஆரம்பிக்கிறியோ திருப்பியும் கர்த்தர் இழந்த ஸ்தானத்துக்கு நேரா கொண்டு வருவார். அந்த வேலையில உன்னை எதிர்த்த ஒருத்தன் நிற்க மாட்டான் அந்த இடத்துல. என்ன தேவனுக்காய் லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மிடத்துல யார் ஒருவர் என்ன நெருக்கம் வந்தாலும் என்ன பயம் வந்தாலும் தேவனிடத்துல விசுவாசத்தோடு இந்த கிருபையில நிக்கிறீங்களோ திருப்பி எந்திரிக்கும் பொழுது ஒருவன் எதிர்த்து நின்னவன் ஒருத்தவனுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க. நம்ம எனி டைம் நம்ம பர்ஃபெக்டா இருப்போம். பிசாசு உன் காது கிட்ட சொல்லிடும், பயம் படும் வேலையில உன்னால ஜெபிக்க முடியாது. நெருக்கம் பயம் வந்து சூழ்ந்து இருக்க மத்தியில பிசாசு நீ செய்த பாவங்கள், நீ செய்த துரோகங்கள் இது உனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டே இருக்கும். பிசாசு பேசுறேன், எப்படி இவ்வளவு பேர் பாவம் பண்ணிட்டு கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வாரா? இதுதான் உனக்கு பாடு. இதனாலதான் உனக்கு பின்னாடி பேசிட்டே இருப்பான். ஆனா உனக்கு தெரியாது, நான் கிருபையினால ஜெயிச்சிருக்கிறேன். உனக்குள்ள அந்த கிருபை உன்னோடு இருக்கிறதுன்னு நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய கிருபையில தான் நான் இன்னைக்கு படைத்திருக்கிறேன். என்னால இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். என் சாபத்தையும் சொல்லுங்களேன், என் பாவத்தையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவனால் மன்னிக்கப்பட்டவன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, தேவனால் மன்னிக்கப்பட்டவன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, பிசாசு நமக்கு விரோதமாக எதிர்கொள்ளும் பொழுது, பல தந்திரங்களை நமக்கு விரோதமாக விதைக்கும் பொழுது நம்ம முதலாவது தைரியமா இருக்கும். தைரியத்தை இழந்தவர்களாய் காணப்படுவோம். எப்படி நம்ம தைரியமா இருக்க முடியும்? தைரியமா இருந்தா என்ன லாபம்? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த செய்தி ரொம்ப விசேஷமா இருக்கும். தொடக்கம் முதல் முடிவு வரை கேளுங்க. இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில பிசாசு முதல்ல எதை வைப்பான்னா பயம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரையும் பைபிள்ல தேவன் அதிக நேரம் பேசின வார்த்தை மனிதனிடத்துல என்னன்னா பயப்படாத. அப்ப பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? தைரியம். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் மனுஷனிடத்துல? தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்கல்ல, நான் உன் கூட இருக்க, தைரியமா போ. பிள்ளைங்க இருட்டுல பார்த்தா பயமா இருக்கு, டிராவல் பண்ணும்பொழுது பயம், அந்த இருட்டை பார்த்தா தனிமையை பார்த்தா பயமா இருக்கு. போ, நான் உன் கூட இருக்கிறேன், அப்பா அம்மா இருக்கும்ல, போ. அந்த பிள்ளை பார்வையில, நம்ம பார்வையில, நம்ம நிழல்ல, சில நேரம் அந்த நிழல் படுதுன்னா அந்த நிழல் இருந்தவரையும் அந்த பிள்ளை ஓட ஆரம்பிக்கும். எல்லாமே கூட இருந்தும் அந்த பிள்ளை பயப்படுதுன்னா அந்த பிள்ளை மேல நம்மளுக்கு நான் கூட இருக்க, ஏன் தைரியமா இருக்க மாட்டேன், அந்த பிள்ளை மேல இருக்கிற ஐக்கியம் போயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தைரியம் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விட்டு விடாதிருங்கள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், என் தைரியத்தை விட்டு விடாதபடி எபிரேயர் 10:35 படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அப்பா உம்முடைய பலனை எனக்காய் கொடுப்பீராக. சொல்லுங்க வாய் திறந்து. நான் பயப்படாதபடி எனக்கு திறன் கொள்ள உம்முடைய பலனை எனக்கு கொடுங்க, உம்முடைய தைரியத்தை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு தைரியத்தை இழந்து போய் காணப்படுகிறோம். சர்ச்சைக்கு வருகிற முக்காவாசி பேர் எதற்காக வருவாங்கன்னா பிசாசு மாந்திரிகத்தை தாக்கப்பட்டு தான் நம்ம சபைக்கு வருவாங்க. ஏன் தாக்கப்படுகிறது? ஒருவேளை அவங்க ஜெபிக்காத ஆளா இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, சபைக்கு போறவங்களா இருப்பாங்க. சில நேரங்கள் ஊழியக்காரர் கூட மாந்திரிகத்துல தாக்கப்படுவாங்க. எப்படி ஒரு மனிதன் தாக்கப்படுறான்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதன் எப்படி தாக்கப்படுகிறான் பிசாசுனால? தேவன் நம்ம சரீரத்தை, நம்ம ஆவியை என்ன பண்ணி வச்சிருப்பார்? நல்லா லாக் பண்ணி பாதுகாப்பா வைத்திருப்பார். இந்த சரீரத்தில் இருக்க இந்த ஆத்மா இது பாதுகாக்கப்பட்ட பெட்டகம் போல காணப்படும். உள்ள சாதாரணமா யாராலையும் என்ன பண்ண முடியாது, உன் ஆத்மாவை தொட முடியாது, உன் ஆத்மாவுக்குள்ள அவன் டிராவல் பண்ண முடியாது. எப்ப அது காக்கும்னா நீ பயப்படும் பொழுது அந்த டோர் ஓப்பன் ஆகும். சில நேரங்கள்ல நீங்க சொல்லுவீங்க, சில பேர் சொல்லுவாங்க, இருட்டை பார்த்து பயந்தாங்க பாஸ்டர், அந்த சாவு வீட்டுல பார்த்து ஏதோ பயந்துட்டாங்க, அந்த ஊருக்கு போகும்போது திடீர்னு பயந்துட்டாங்க, அதுல இருந்து இவங்க வாழ்க்கையை மாறினது. அந்த எப்போ பயந்தாங்களோ அப்போ அந்த சத்துரு அந்த சரீரத்துக்குள்ள பூந்துரும். உள்ள போன சத்துரு திருப்பி வர்றதுக்கு அந்த டோர் திருப்பி தேவன் அந்த ஒரு முறை இந்த சில நேரங்களில் நாயில ஏவ பண்ணிடுவாங்க. அந்த நாய் என்ன பண்ணுன்னா, ஏதோ நாய் என்ன பண்ணும், பின்னாடி வந்து ஒவ்வொன்று கத்தும். அந்த ஒரு செகண்ட் பயப்படும். அப்படி பயப்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த பயப்படும் போது டக்குன்னு திறந்து உள்ள அந்த ஆவி போயிட்டு டப்புன்னு மூடிடும். அவங்களுக்கு செஞ்ச மாந்திரிகையும் உடனே உங்க உடம்புக்கு போகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. மாந்திரிகை நீங்க செஞ்சாலும் உடனே வராது, பின்னாடியே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். உன்னை எங்கேயாவது பயம் படுத்த, திகில் படுத்தும்படியாக, பயம்
வந்த உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆகணும்னு பிசாசு உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த டோர் ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த பயப்படுகிற பிள்ளைகள் எதையும் சாதிக்க முடியாது. தேவன் ஒரு 3 பேரை அழைக்கிறார். ஒரு ராஜா 3 பேரை அழைக்கிறார். ஏசப்பா சொன்ன ஒரு கதை, இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிள்ளையை அழைத்து, இந்த நான் ஊருக்கு போயிட்டு வரேன், எனக்கு திருப்பி தரணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய், அதை ஒரு தாளந்துன்னு சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. உணவுத்தரனை கூப்பிட்டா, நினைக்கப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரையும் நீ என்ன பண்ணுந்தாரு 2000 ரூபாய் வச்சுக்கோ, நான் திருப்பி வரும்போது திருப்பி தரணும் கரெக்டா. 3வது ஒருத்தனை கூப்பிடுறாரு, உனக்கு 5000 ரூபாய் தரேன், 5 தாள இந்த நான் திருப்பி வரும்போது தரணும். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு ராஜா கொடுத்தாரு. உடனே ராஜாவை பத்தி எல்லாம் கேள்விப்பட, ராஜா எப்படி ஐயோ அவர்கிட்டயா காசு வாங்க, நீங்க திருப்பி கொடுக்கல அவ்வளவுதான் உங்களை காலி பண்றவர், ரொம்ப ஜாக்கிரதையா வைங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வைங்க. எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. கையில வந்த உடனே பயம். அதுல இந்த ஒரு தாளந்து எடுத்தவன் பயந்துட்டான். ஐயோ ராஜா ரொம்ப மோசம், எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியலையே. இது வரும்போது அவருக்கு கரெக்டா கொடுத்தாவணும், அவர் பேர்ல என்ன பண்ணக்கூடாது, கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளே பள்ள நோண்டி உள்ள புதைச்சி மேல வச்சு டெய்லியும் காவல் காக்குற வேலை. இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க. அந்த 2000 ரூபாய் வச்சிருக்கோம் பாக்குறான். அவர் வரத்துக்கு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னா ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷத்துல என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணி பார்க்கலாமே. அதுக்கு நிறைய எதிர்மறையான, இவன் 5000 ரூபாய் வச்சிருக்கணும், அதே முயற்சி பண்ற. நிறைய எதிர்மறையான கூட இருக்கலாம் சொல்றான். ஏன் ராஜா விட்டு பணம் எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியல, நீ செலவழிக்காத, செலவு பண்ணல, பிசினஸ் அவரை கேட்காம பிசினஸ் நிறைய வார்த்தை வருந்தாலும் ஏதோ ஒரு நோக்கத்துல சும்மா போற ராஜா ஏன் கொடுத்துட்டு போகணும். ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே. தைரியமா அநேக எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்ப்பான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் சரி, இதை நான் ஒரு வியாபாரம் பண்ணி பார்க்கிறேன், கண்டிப்பா எடுத்தோடனே லாபம் வந்திருக்குமா, நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பயம், ஐயோ ராஜா திருப்பி கேட்டா கொடுத்தாவணும், நஷ்டம் தானே, திருப்பி முயற்சி பண்ணி ராஜா வரும்பொழுது இந்த ஒருத்தரையும் கூப்பிடுறாரு. முதல்ல இந்த ஒரு தாளந்து கொடுத்தவனை கூப்பிடுறாரு, இங்க வா, உன்ட்ட 1000 ரூபாய் கொடுத்த என்ன பண்ண. ராஜா நீங்க ரொம்ப கண்டிஷனானவர், ரொம்ப நியாயமானவர், என்னை நம்பி கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், வீட்லயே புதைச்சிட்டு வீட்லயே உட்காந்துட்டேன், இந்தாங்க உங்களுக்கு நான் உண்மைக்கு உத்தமமா இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். இவன் செஞ்சதுல ஏதோ தப்பு இருக்கா பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இவன் யாரோட பணத்தை எடுக்கக்கூடாது, அப்படியே அவன் கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுக்குறான். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க, நம்ம பார்வை அப்படிதான் இருக்கும். ராஜா அந்த காசை வாங்கிட்டார். இந்த 2000 ரூபாய் கொடுத்தவனு கூப்பிடுற, 2 தாளந்து கொடுத்தால, இங்கப்பா நீ என்ன பண்ண. ராஜா என்ன மன்னிச்சுக்கிங்க, உங்களுக்கு கேட்காம ஏதோ ஒரு நோக்கத்துல கொடுத்தீங்க, நான் ஒரு தொழிலில் போட்டேன், ஒரு கடையை வச்சேன், அதுல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணிச்சு, இந்தாங்க நீங்க கொடுத்த 2000 ரூபாவை 4000 ரூபாவை மாத்தி இருக்கிறேன், இந்தாங்க 4000 ரூபான்னு கொடுக்குறான். உடனே இந்த ஒரு தாளந்து பாக்குறான், பத்தியா மாட்டிக்கிட்டியா, இவருன்னா அவ்வளவு பெரிய ஆளு, ராஜா கிட்ட பணம் இல்லையா, இவர் கொடுக்குற 2000 ரூபாய் வச்சுதான் அவர் குடும்பத்தை நடத்து வர பாரு, அவ்வளவுதான் இவங்க வேலை. யார் பேசிட்டு இருக்கா, இந்த ஒரு தாளந்து கொடுத்தோம். 2வது 5வது தாளந்து அவன் என்ன பண்றான், இவங்க பேசுறதுதான் கேட்டவனே, ஐயோ நம்ம செஞ்சு தப்பா ரைட்டான்னு தெரியல, சரண்டர் ஆயிடுவான். ஐயா நீங்க சொன்னபடி கொடுத்தீங்க, அதை உங்களை கேட்காம நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு விவசாய நிலத்துல போட்டேன், நல்லா அறுவடை வந்தது, நானும் நைட்டும் பகலும் பாதுகாத்தேன், இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் 10000 ரூபாய் இருக்கு, இது நீங்களே வச்சுக்கோங்க. உடனே ராஜாவுடைய கண்கள் இந்த ஒரு தாளந்து பார்த்தவனு கூப்பிட்றா. இவருக்கு சந்தோஷம், நான் தான் கரெக்டு, இவங்கள சொல்ல மீறிட்டாங்கன்னு. உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாளந்து அந்த 1000 ரூபாய் வாங்கணும் உண்மையாக தான் இருந்திருக்கிறான். ஆனா தேவன் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, உனக்கு கொடுத்த திறமை, உனக்கு கொடுத்த வாய்ப்பு, உனக்கு கொடுத்த ஊழியம், உனக்கு கொடுத்த குடும்பம், உனக்கு கிடைச்ச கல்வி, உனக்கு கிடைச்ச பணம், இதை நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற. நீ அப்படியே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம வச்சுட்டு அதை எது ரிஸ்க் எடுக்காம, எதுக்கு பயம், எதுக்கு பிசினஸ்ல போடணும், எதுக்கு என்ன பண்ணணும், பேங்க்ல போடணும், அப்படியே வைப்போம். வசனம் சொல்லுது. அப்புறம் சொல்றாரு, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துல இருந்து தேவன் என்ன சொல்றாரு, நம்ம என்ன சொல்ல, இல்லாதவனுக்கு தானே கர்த்தர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், இல்லாதவன் இடத்துல இருந்து எடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இங்க புதைச்சு வச்சாம பாருங்க, கொடுத்த அந்த 1 வருஷம் 2 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணாம பாருங்க, அவனை பிடிங்க, அவன்கிட்ட இருக்க காசை பிடிங்கிட்டு போ ஜெயிலுக்கு போன்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் அடைச்சார். நீ இனியும் வெளியே இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த 2 தாளந்து 4 தாளந்தா கொடுத்தான் பத்தி, அவன்கிட்ட அவன் பணத்தை திருப்பி கொடுத்து போ, இன்னும் நல்லா படைச்சுக்கோ. அப்ப நம்ம கையில ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையோ, ஏன் இந்த கல்யாணம் நடந்தது நம்ம வாழ்க்கையில, எனக்கு ஏன் இந்த பிள்ளை கிடைச்சது, நான் ஏன் இந்த வேலை செய்யறேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை,
என் சூழ்நிலையா எப்படி இருக்கு, நெகட்டிவா பார்க்காம இருக்கிறத நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தலாம். இது எனக்கு கிடைச்ச சான்ஸ். நிறைய பேர் நம்ம பண்ற வேலை என்னன்னா, ஏற்கனவே நடந்த காரியத்தை அதுவையே பார்த்து 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 பேசி பேசி ஒண்ணுமே இல்லாத பேசி 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 கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறோம். ஐயோ என் நகைலாம் போயிடுச்சே, ஐயோ பேங்க்ல மூட்டு போறாது, நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான், நகை முழுங்க போகுதுன்னு வீட்டுல சண்டை, உன்னை நம்பி வந்தம்பார், நகை எல்லாம் போயிடுச்சு, நீ என்ன சம்பாதிக்கிற, உன் சமாதானத்தை கெட்டு, வீட்டுக்கார சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்துல 2 பேர் சண்டை போதுல பிள்ளைங்க சமாதானம் கெடுத்து, மன பாரத்துல வந்து உனக்கு அதனால நெஞ்சு வலி வந்து உடம்பு சரியில்லா போய் படுத்து. காரணம் என்ன? நகை. நான் ஈஸியா ஒரு வழி சொல்றேன். இது வரையும் எவ்வளவு நஷ்டமா இருக்கா, எவ்வளவு துன்பமா இருக்கா, போனது பரவாயில்ல. சொல்லுங்க, பழையன கழிந்தன, என்னை கர்த்தர் புதிய சிருஷ்டியா வைத்திருக்கிறார், இனி நான் என்ன செய்ய போறேன். எல்லாமே இருந்து செய்வதுக்கு பேரு தைரியம் இல்ல. எதுவுமே இல்லாத மத்தியில தைரியமா ஒரு காலை எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் தேவன் உன்னோடு இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுவோமே. அப்போ இந்த தைரியத்திற்கு, ஒரு குடும்பத்துல தைரியம் இல்லைன்னா வாழ்க்கையில வாழ்வதற்கு அடையாளமே இல்லை. அந்த தைரியத்திற்கு மெயின் என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த தைரியம் உனக்குள்ள என்ன பண்ணும், பெருக ஆரம்பிக்கும். விசுவாசம் வாயில சொல்றது விசுவாசம் இல்ல. நான் கல்யாணம் பண்றேன், காசு வச்சுட்டு கல்யாணம் பண்றது விசுவாசம் இல்ல. இல்லாத மத்தியிலும் செய்யறதுதான் விசுவாசம். அநேகர் தன்னுடைய பலத்திலையும் சொந்த பலத்திலையும் ஓடுவதனால விசுவாசம் நீங்க பேரை வைக்கிறீங்க. அது முத்திரை குதிக்கப்பட்டது அல்ல. தேவன் கொடுக்கிறது என்னன்னா, இல்லாத மத்தியிலும் என்னையே சார்ந்து இருக்கிற பத்தியா, அதுக்கு பேரு தான் விசுவாசம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போமா. அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும், அவருக்குள் நமக்குள் தைரியமும், திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கும். படிங்க அடுத்தது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டியது என்ன வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. கர்த்தர் சொல்றேன், முதல் விசுவாசி. விசுவாசனா என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னா பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என்னோடு இருக்கிற வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினவர், அண்ட சராஸ்திரங்களை ஆளுகிறவர், நேற்றும் இன்றும் உலாவுகிற தேவன். அவர் சொல்ல ஆகும். அவர் நினைச்சா எதோ காரியம் நடக்க முடியும், இல்லாதவர்களை உருவாக்க முடியும். இவைகளை உண்டாக்குனவர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்துல நீ செய்யற காரியம் தான் தைரியத்தை உண்டு பண்ணும். வீட்டுல கணவன் இறந்துட்டார், இனி நான் என்ன செய்வேன்? என் தகப்பன் இறந்துட்டார், நான் என்ன செய்வேன்? வீட்டுல வேலை போயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? பயம் வந்துடும். ஐயோ வயசாயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, வேலை இல்லையே, வேலை போயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? ஐயோ என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையே, மதிப்பு இல்லையே, நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயத்தோடு ஒரு வேலை வந்திருக்கலாம். ஒருவேளை நேரில் பார்த்து கொண்டிருக்கவர்கள் பயத்தோடு திகிலோடு இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், ஏசப்பா விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீர் என்னோடு இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு இருக்கிறத பயத்திறன் சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கிறத நெருக்கப்படும் வேலையில, பயப்படுகிற பயத்தை உண்டாக்குற சூழ்நிலையில, திகில் உண்டாகிற சூழ்நிலையில நீர் இருக்கிறேன் என்ற அந்த நினைப்பை எனக்கு விசுவாசமாய் கொடுப்பீராக. ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புறேன். 2018 ராயபுரத்துல சர்ச்சை வச்சிருந்தோம். அப்போ எங்க சபைக்கு ஒரு பிலீவர் வந்தாரு. அவர் எக்மோர்ல இருக்கிறாரு. அவங்க உறவுகளால் என்ன பண்ணாரு, வேலைக்கு வராம என்ன பண்றாரு, அவரு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து 30 வருஷமா அவங்க சொந்தக்காரர் என்ன பண்ணிருக்க, ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காரு. அந்த கடையில இவர் வேலை செய்யறாரு. நல்லா கவனிங்க, கடை வச்சு கொடுக்குற அந்த கடையில இவர் வேலை செய்யறாரு. 30 வருஷமா இவருக்கு என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. என்ன இடம் பாத்தீங்கன்னா, இந்த கீபோர்டு சைஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான். அதுல அவருக்கு 3 பெண் பிள்ளைங்க, எல்லாம் வயசு பிள்ளை, ஒரு பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, வயசுக்கு வராத பிள்ளை. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை, வேலையை விட்டு அவர் நிக்கிறார். இவர் என்ன செய்யறதில்லை, நினைவு தெரிஞ்சதுல நீங்க தான் வேலை செய்யற. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, இவர் காலி பண்ண முடியும், எனக்கு செட்டில்மெண்ட் ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்யறது தெரியல. அந்த சூழ்நிலை சர்ச்சைக்கு வராங்க. ஜெபிக்கிறோம், பயங்கரமான மாந்திரிக கட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் வீட்டை விட்டு போனோம், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட இருந்து நல்லா என்ன பண்ணிட்டாங்க, திறமையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இவர் இங்கே இருந்தா ஏதாவது பங்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் துரத்தி விட்டாங்க. ஜெபிக்கிறோம், நிறைய போராட்டம். அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. சடனாக ஒரு 6 மாசத்துல ஒரு ஃபோன் வருது எனக்கு. மதியானம் இருக்கும். பாஸ்டர்
எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சியா? இல்லை, லாரிக்காரன் லைட்டாக ஏற்றிட்டான். எங்கே இருக்கீங்க? வரணும். இல்லையா, இந்த மாதவரம் ரூட் அங்கே ஒரு பர்ச்சேஸ்க்கு போனேன். ஜிஹெச்சுக்கு தான் என்னை ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறாங்களா? எனக்கு சொல்கிறதுலாம் அதிர்ச்சியாக இருக்குது. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறாங்களாம்மா, நீங்கள் வருது இருந்தால் ஜிஹெச் வந்துருங்க அப்படின்னாரு. இப்போ அடிப்பட்டவரே ஃபோன் பண்ணான்னா நீ உங்கள் மனநிலை என்னவா இருக்கும்? பெருசாக எதுவும் இல்லை. சரி, ஸ்ட்ரைட்டாக போனால் அவங்க பிள்ளைங்களாம் வெளியே நிற்கிறான். ஐசியூவோட ஜிஹெச்சில் எல்லாருக்கும் தெரியும். ஜிஹெச் இல்லை, ஸ்டான்லியில் ஒரு வார்ட்லேயே 20 பேர் இருக்கிறாங்க. வெளியே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். அவங்க ஒய்ஃப் உள்ளே போனாருங்க. என்னன்னே தெரியல. நீங்கள் போங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அப்படியே கேரில் உட்காந்துட்டாங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. அங்கிள் நீங்கள் போய் உங்க பேசுங்க. நீங்கள் சொந்தக்காரங்க யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போகிறேன். அவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காரு. காலில் வெறும் பெட்ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. காலில் அடிபட்டுக்கு, என்ன அடின்னு தெரியல. ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? ஒன்றும் எடுக்கல. வலி இருக்குது. ஆனால் அவர் அழுவுல கொள்ளல. அப்படியே அவர் எனக்கு சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க பாஸ்டர், நான் நல்லா இருக்கேன். அவரை பார்த்து தான் சொல்ல, ஐயா நான் தான் அதை சொல்லணும், நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க? இருங்க, டாக்டரை பார்த்து. டாக்டர் அங்கே இருக்கார். சார், என்ன சார் இவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் வந்து 1 மணி நேரம் வந்திருக்காங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே? இல்லை, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னா. உட்காந்துட்டு அவங்க எக்ஸ்ரேவும் சில ஃபோட்டோவும் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலில் இது வரையும் அப்படியே லாரி ஃபுல்லாக ஏறி இருக்கு. ட்ரிப்பர் லாரி ஏறி இறங்கிட்டு இருக்கு. கால் ஃபுல்லாக நடுங்கிச்சு. இப்போ நாங்கள் வந்து அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வெளியேருந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டரை கூப்பிட்டுருக்கோம். அவங்க வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். வந்த உடனே உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்கிறேன். அப்பா பரவாயில்ல, ஆறுதல் சொல்கிறோம். அடுத்தது பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் வர்றாரு. வந்து பார்த்து சொல்கிறாரு, காலை வந்து ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை, முன்னாடி மட்டும் ஃபுல்லாக நசுங்கிடுச்சு, அதுக்கு என்ன இல்லை, சதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்றுறோன்னு சொல்லி காப்பாற்றி என்ன பண்ணாங்கன்னா காலை இவ்வளோ தூரம் வெட்டிட்டாங்க. இப்போ அவருக்கு இருக்கிறது இது மட்டும்தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார், பாஸ்டர் நம்மளா இருந்தால் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவோம், ஏசாப்பா கண்ணு இருக்கா, நான் எவ்வளோ ஊழியம் பண்ணேன், எனக்கு வேலையும் பிரச்சனையாச்சு, இங்கேயும் பிரச்சனை, இப்படி சாத்தான் ஜெயிச்சுன்னு புலம்பிடுவோம். தேவன் என்னோடு இருக்கார், நான் திருப்பி எழுப்பி நடப்பேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என் மனைவி நீங்க தைரியப்படுத்துங்க, போதும் எனக்கு, நான் வருவோம் பாஸ்டர், ஏசப்பா இங்கே தான் இருக்காருன்றார். எனக்கா கண்ணீர் தாங்க முடியல. அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்து செப்டிக் ஆகிருக்கு. சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாதனால கால் அழுக ஆரம்பிச்சது. திருப்பி ப்ரைவேட்டில் அந்த பிள்ளைங்க போய், வருமானமே இல்லை, கஷ்டப்பட்டு போய் ப்ரைவேட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கடைசியில் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா காலை இது வரையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த எலும்பு வரையும் இது வரையும் இல்லை. இந்த கால், அந்த ஷூ போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியே கிடையாது. வெறும் நீட்டாக கால் வெறும் கொம்பு மட்டும் தான் இருக்கு. வீட்டில் போய் பார்த்தேன், படுத்த படிக்க கம்பீரமாக ஓடியாரு. இப்படி இருக்காரு, இப்படி கண் கலங்கிட்டு கையில் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு நான் வரையா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 3 மாதம் நடந்தது. மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். சடனாக முன்னாடி வந்து லாஸ்ட்ல உட்கார்றாரு. என் கண்ணுக்கு ஏதோ தரிசனம் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்துட்டு செய்தி முடிஞ்சவனே, பாஸ்டர் நான் ஒரு சாட்சி கொடுக்கலாமான்னு. என் பார்வை அவர் மூஞ்சில எல்லாம் அவர் காலையே பார்த்துட்டு, அவர் நல்லா ஸ்டெடியாக நடந்து வர்றாரு. என்னடா கால்கள் ஏதாவது மிராக்கள் நடந்துச்சா, சாட்சி சொல்ற, கீழே நான் அவர் நடக்கும்போது எனக்கு பயமா இருக்கு, நீ கீழே சொல்லுங்க. இல்லை நான் மேலே வரேன். அப்படி மேலே ஏறி வந்து சொல்றாரு, கத்தர் பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து என்னை காப்பாத்தினாரு. இப்போ டாக்டர் சொன்னாங்க இந்த கட்டைக்கால் வச்சு நடக்கணும்ன்ட்டு. அதுக்கு எவ்வளோ பணம் வச்சு அப்புறம் கவர்மெண்ட்லேயே எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க ஒரு என்ஜிஓ மூலமாக. இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் இல்லை 9 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. நான் இப்போ 3 மாதத்தில் நடக்கிறேன்னு இப்படி கால் இப்படி தூக்குறாரு, ஃபுல்லாக கட்டைக்கால். அப்படியே பார்த்தா மேலே சாக்ஸ் போட்டுக்கின்னு ஷூ போட்டு வந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு நேற்று அவங்களோட பொண்ணுக்கு நேற்று கல்யாணம் போயிட்டு வந்தேன், 2வது பொண்ணுக்கு. ஒரு கால் உடைஞ்ச நிலைமையில வேலை இல்லை, பிள்ளைங்க இப்போதான் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தது, மீது 2 பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க, வருமானம் கிடையாது. மூத்த பிள்ளை கொஞ்சோண்டு ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போயிடுச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. பணமே இல்லாமல் 2 பிள்ளைக்கு திருமணத்தை பண்ணி அதில் ஒரு பேர பிள்ளைய அவர் பார்த்துருக்காரு. ஏன் இவ்வளோ நேரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, மன தைரியம் தான் அடுத்த கட்டத்துக்கு போயிச்சேன்னா இன்னொரு காலம் போகுதுன்னு அர்த்தம். போனது பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நான் ஓடுவேன். நிறைய யூடியூப்ல பாருங்களேன், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஊனமுற்றவர்கள், சூம்பின கையுடையவர்கள் எவ்வளோ திறமையா என்னென்னமோ பண்ணி வாழ்றாங்க.
நம்ம எல்லாம் இருந்துட்டோம், ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா உடனே பயந்து போய் உட்காந்துரும். என் மனைவி என்கிட்ட பேசல, என் கணவன் என்கிட்ட பேசல, என் சொந்தம் என்கிட்ட பேசல, என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டு போயிடுச்சு, என் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. நெகட்டிவான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்களேன். என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் சொல்லுங்களேன். வாயில திறந்து இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. எப்போ பயப்படுவேன்? என் கூட கர்த்தரே இல்லைன்னா நீ பயப்படுவ. உன்கிட்ட பணம் இல்லைன்னா நீ பயப்படுவ. பலன் இல்லைன்னா பயப்படுவ. நெருக்கம் வந்தா பயப்படுவேன். எல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு நினைச்சு பாரு, பயம் உன்னை விட்டு ஓடி போவாங்க. அப்ப பயத்தை முறியடிக்க உங்களுக்கு தேவை விசுவாசம். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய விசுவாசத்தை எனக்கு விட்டுருங்கப்பா. இந்த பயத்தின் சூழ்நிலையில, பயப்படுகிற வேலையில நீர் எனக்கு உதவியா இருப்பீராக. ரெண்டாவது எடுத்து படிங்க. சரி, விசுவாசம் சில பேர்ட்ட இருக்கும், ஆனாலும் அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாது. நிறைய நேரத்துல நீ விசுவாசத்துல ஜெயிச்சிருப்ப, ஆனா இந்த பயம் வந்து அந்த விசுவாசமே மரித்து போயிட்டு இருக்கும். ஏன்? எடுத்து படிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போமா? தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகம் படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். கவனிங்களேங்க, நீங்க நம்ம வந்திருக்கிறது கிருபைங்க. தேவனுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு நீ உள்ள வரல, ஒரு ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு உள்ள வரல, ஒரு ரட்சிப்பை வந்து நான் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வரல. நான் நல்லா ஜெபிக்கிறேன், தேவன்கிட்ட வந்துடலாமா? சரி, நான் இந்த ஒரு பாவத்தை விட்டுட்டேன், தேவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா எல்லா டைமும் நம்ம பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? முடியாது. கிருபை என்பது என்னன்னா தேவனிடத்துல இருந்து வருகிற உதவி. உதவினா என்ன அர்த்தம்? காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு நீ உரிமை கொண்டாடுவேன், கரெக்டா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன், அம்மா இந்த மொபைலை நீ வச்சுக்கோ, மொபைல் இல்லையா நீ வச்சுக்கோ, நான் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? நான் எப்பயாவது திருப்பி கேட்பானா நீ பார்த்துட்டே இருப்பேன். அம்மாவும் இல்லையா? திருப்பி நான் கேட்டா நீ என்ன பண்ணிதான் ஆகணும்? கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது யாருது? உனக்கு கொடுத்தேன் நான், ஆனா இது யார் பொருள்? இதுவே என்கிட்ட காசு கொடுத்து ஒரு கடைக்காரர்கிட்ட நீ போய் வாங்கிட்டேன், என்கிட்ட செகண்ட்ஸ்ல ஒரு 5000 ரூபாய் கொடுத்து 10,000 கொடுத்து இந்த போனை வாங்கிட்டேன். இனிமேட்டு என்ன பண்ணுவேன்? ஏதாவது தைரியமா கொண்டு வருவியா, பயந்து கொண்டு வருவியா? ஏன்னா நான் கிரயம் கொடுத்து வாங்கிட்டேன். அப்ப கிரயத்துக்கும் கிருபைக்கும் உதவிக்கும் வித்தியாசம் உண்டு. உதவினா யாரும் உதவியற்ற மத்தியில நான் உனக்கு உதவி செய்யறேன். தகுதி இல்லாத மத்தியில, உனக்கு தகுதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது, உனக்கு திறமை கிடையாது, ஆனா உனக்கு நான் கொடுக்குறேன்றார். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம எனி டைம் நம்ம பர்ஃபெக்டா இருப்போம். பிசாசு உன் காது கிட்ட சொல்லிடும், பயப்படும் வேலையில உன்னால் ஜெபிக்க முடியாது. நெருக்கம், பயம் வந்து சூழ்ந்து இருக்க மத்தியில பிசாசு நீ செய்த பாவங்கள், நீ செய்த துரோகங்கள் இது உனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டே இருக்கும். பிசாசு பேசிடுவான், எப்படி இவ்வளவு பேர் பாவம் பண்ணிட்டு கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வாரா? இதுதான் உனக்கு பாடு. இதனாலதான் உனக்கு பின்னாடி பேசிட்டே இருப்பான். ஆனா உனக்கு தெரியாது, நான் கிருபையினால ஜெயிச்சிருக்கிறேன். உனக்குள்ள அந்த கிருபை உன்னோடு இருக்கிறதுன்னு நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய கிருபையில தான் நான் இன்னைக்கு படைத்திருக்கிறேன். என்னால இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். என் சாபத்தையும் சொல்லுங்களேன், என் பாவத்தையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். நான் தேவனால் மன்னிக்கப்பட்டவன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. தேவனால் மன்னிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட போகிறவன். அல்லேலூயா. அவருடைய கிருபையில தான் நான் நிற்கிறேன். இல்ல நான் எதற்கனவே தேவனுக்கு செஞ்சதுனால நான் இப்ப இப்படி இல்லை. சொல்லுங்க, தேவனுக்கு நான் ஏதோ செஞ்சேன், ஆனாலும் எனக்கு செஞ்சார்ல. தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்துகிற தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் பலத்துல தான் நிக்கிறேன், நீ வச்சுட்டு செய்யறது இல்ல, நான் நிக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நான் குடும்பமா வாழ்றேன்னா அது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கிருபையில தான் வாழ்றேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இந்த பயம் என்னை விட்டு போக மாட்டேது. ஃபர்ஸ்ட் அடிக்கடி பயமாயிடுது பாருங்க. வியாதி ஆயிடுச்சு, இந்த ஜுரம் போக மாட்டேது. நம்ம உடனே வியாதி வந்தா என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? பிசாசு உன்னை பயத்தை காட்டுறது என்னன்னா, அவரை விட்டு பின்பாக்குறது. என்ன ஜெபம் பண்ண, என்ன எனக்கு கர்த்தர் செஞ்சார், ஓ பழையபடி நான் பட்டையும் கொட்டையும் போட்டது. பிள்ளைக்கு 4 நாள் ஜுரம், 5ஆவது நாள் ஜுரம் இருக்கும், பக்கத்துல இருக்க சூனியக்காரி வந்து சொல்லும், போ அந்த மந்திரி அந்த அந்த பூசாரி கிட்ட போ, இல்ல அந்த பாய் கிட்ட போ. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு தாயத்தை கடத்தவும் இல்லை, சும்மா போ, அங்கே போய் நின்னா சரியா போயிடும். உனக்கு பயம், இப்போ கர்த்தர் மேல பயம் இல்லை, நம்பிக்கை போயிட்டு பயத்தில் பிள்ளைய குறித்து பயத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? உன் அபிஷேகத்தை எடுத்துன்னு போய் ஒருத்தனுடைய நாத்த வாயில போய் நிற்பீங்க, அவன் ஊதுவான்.
2 நாள்ல சரியான உனக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லுவோம், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, ஆனா அவங்க போயிட்டு வந்து சொல்லாரு. பாதி பேர் அப்படிதான், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் சேத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. விடுதலை கிடைக்குமா? இல்ல. எது நடந்தாலும் சரி, துன்பமோ நஷ்டமோ லாபமோ இன்பமோ, என் தேவனுக்காய் நான் வாழ்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுக்காய் லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மிடத்துல, யார் ஒருவர் என்ன நெருக்கம் வந்தாலும் என்ன பயம் வந்தாலும் தேவனிடத்துல விசுவாசத்தோடு இந்த கிருபையில நிக்கிறீங்களோ, திருப்பி எந்திரிக்கும் பொழுது ஒருவன் எதிர்த்து நின்றவன் ஒருத்தவனுக்கு முன்னாடி நிக்க மாட்டான். உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிருக்கலாம், உன்னை படுத்த படிக்கா இருக்கலாம், அந்த இடத்த விட சிதறண்டம் பண்ணும்படியாக உன் வீடு எல்லாத்தையும் உன்னை பிடுங்கி உன் வேலை ஸ்தானத்துக்கு உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி உன்னை அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இருக்கலாம். ஆனா தேவனை விட்டு பின்வாங்காதபடி, தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார். யோபு போல நீ எப்ப பேச ஆரம்பிக்கிறியோ, திருப்பியும் கர்த்தர் இழந்த ஸ்தானத்துக்கு நேரா கொண்டு வருவார். அந்த வேலையில உன்னை எதிர்த்த ஒருத்தன் நிற்க மாட்டான். அந்த இடத்துல நீ அந்த இடத்துல திரும்பி போவாய். கொஞ்ச நாள் தாமதம் எடுக்கும். கொஞ்ச நாள் தான் உன் பிரச்சனை, உன் பாரங்கள் எல்லாம் மாறி போகும். சொல்லுங்களேன், கொஞ்ச நாள் தான் என் பிரச்சனை, ஆனாலும் எனக்கு அந்த பயம் போக மாட்டுது. அப்போ யாரோ ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் வேணும். எடுத்து படிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27-28 படிங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையாகிய கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். மீண்டும் படிமா. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். உம்முடைய அடியானை எனக்கு செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இந்த ஜெபம் பண்ண எனக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். என்ன சொல்ல வரேன்னா, பயம் போனா முதல் ஜெபம் பண்ணணும். இந்த விசுவாசம் வேணும், தேவனிடத்துல வேணும். இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, தாவீது தன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சவன அவனை ராஜாவை மாத்தி அவன் இருந்த வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா, இந்த வசனத்தை 7ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. ஓப்பனிங்ல இருந்து ஒரு மரத்தினாலே ஃபுல்லா பர்னிச்சர்னாலே இழைக்கப்பட்டு வார்னிஷ் போடப்பட்டு விசேஷ வீடு. ஆனா தேவன பலிபீடம் அந்த ஆசாரிப்பு பெட்டியை பாத்தீங்கன்னா திரைசீலையினால் துணினால் மூடப்பட்டு அதற்கு நடுவுல தான் தேவனை கூடாடுவான். இந்த ராஜாவா இருக்க இவன் பாக்குறான், என்னை தேவன் ராஜாவை மாத்தினாரு, அவருடைய கூடாரம் வெறும் துணியா இருக்கு. இப்ப ஜெபம் பண்றான் யார்கிட்ட? தேவனுக்கிட்ட. தேவனுக்காக ஜெபம், ஆண்டவரே உமக்கு ஒரு வீடை கட்டின, எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டினீரு. அந்த தைரியம் யாருக்காவது வேணுமா? என் வாழ்க்கையில ஒரு சாட்சிகளை சொல்ல விரும்புறேன். கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம், அப்பாவெல்லாம் இழந்து போய் ஒரு வீட்டை வாங்கி கஷ்டப்பட்டு தான் ஒரு வீட்டை கட்டுறோம். எனக்கும் மற்றவங்கள போல வசதியா வீட்டுல எல்லா பொருளும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு வீட்டுக்கு போனேன்னா இதே மாதிரி என் வீட்டுல வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா பணம் இருக்காது. ஒரு பர்னிச்சர் சோஃபா செட் எடுத்தா அது 30,000-40,000 ரூபாய் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி. ஏசி எடுத்தா 40,000-50,000 ரூபாய். டைல்ஸ் போட்டா 2 லட்சம் ரூபாய். ஒரு டிவி வாங்கினா 40,000-30,000 ரூபாய். வாஷிங் மிஷின் வாங்கினா அது 40,000. எல்லாமே இவ்வளவு எப்படி வாங்குறது? எல்லாமே தேவைப்ப, எல்லாமே ஏதோ ஓட்ட உடைச்சல இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையானது இந்த ஏலத்துல எல்லாம் எடுப்பாங்க. ஓஎம்ஆர் சைட்ல எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்வாங்க. வேற ஜாப் கிடைச்சுன்னா அப்படியே இந்த வீட்டுல இருக்க பொருள் அப்படியே ஏலத்துல வித்துட்டு போயிடுவாங்க. அதை ஒரு ஏலம் எடுக்கிற ஒரு நிறுவனம், அவரோட நட்பு கிடைக்கும். அவர் இடத்துல வாரத்துல ஒரு நாள் போய் இப்படியே கடையை பார்த்துட்டே இருப்பேன். நல்ல சோஃபா செட் ரொம்ப கம்மி ரேட்ல இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல போடுவேன். ஆனா இது எனக்கு மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் என்ன பொருள், ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பொருள். ஆனா என் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு என்ன தெரியும், இவர் வசதியா இருக்கிறார். ஆனா வெளியே தான் நான் பந்தாவா வாடுற, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு குறை இருக்கும். நான் எப்போதும் பழைய பொருளை தான் வச்சிருக்கிறேன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நாங்க சைதாப்பேட்டில் ஒரு சர்ச்சை கட்டுறேன். இப்ப எனக்கு என்னன்னா, உள்ள ஒரு பொருள் என்ன இருக்கக்கூடாது, பழைய பொருள் இருக்கக்கூடாது, எல்லாமே தேவனுக்கு விசேஷமா இருக்கும். அந்த நினைவுகள் தான் கர்த்தர் என்னை இன்னும் அழகு பார்க்க ஆரம்பிச்சார். யார் ஒருவர் தன் தாய் தகப்பனை நீ அழகு பார்க்கிறாயோ, உனக்கு உதவி செய்யறவர்களை நீ கனப்படுத்துறாயோ, அவர்களை அழகு பார்க்கிறாயோ, நீ தானே மெருக ஆரம்பிப்ப. நம்ம கொடுக்குறவங்களை புட்டிங்க அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குறது தான் நம்ம வேலையா இருக்கு. யாராவது உதவி செய்யறாங்களா, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புட்டிங்க அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. இந்த தங்க முட்டை ஒரு கோழி என்ன பண்ணிடுவாங்க,
கோழி அறுத்து உள்ள எதாவது இருக்கான்னு பார்க்குறவில்ல. அதை பொறுமையாக விட்டாவே அதுக்கு நல்லா ஆகாரத்தை போட்டால் நம்மளுக்கு பாட்டு தங்க முட்டை விட்டுட்டே இருக்கும். அதுக்கு உதவி செய்யல, அது இன்னும் அதை என்ன துன்பப்படுத்துற. யாராவது நான் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள இன்னும் மேன்மை. கொஞ்சம் அன்பாக பேசுனாங்கன்னா 1000 ரூபா கொடு, அதிகமாக அன்பாக பேசுனா 1 லட்ச ரூபா கடனா கொடு, நகையை கொடு. கடன் வாங்குறது உனக்கு உதவி செஞ்ச பேரில் என்ன பண்ணுவாங்க அவங்க? அதோட ஏமா சண்டை கொடுத்த நகையை அவ கொடுக்க மாட்டான். அவங்க கேட்பான், இவங்க கேட்டா பாரு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இப்போ கூட பார்த்து கேட்டுனுக்கிறேன், நான் அசிங்கமா திட்டுறேன், இது திட்டுறேன். காரணம் என்ன? நெருக்கத்தை உண்டு பண்ணுவான் பிசாசு. எது நடந்தாலும் சரி ஜபத்துல உறுதியா இருங்க. உனக்கு என்ன வேணும் கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த பயம் போகணும்னா நீ ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு கொடுங்க அப்பா. இந்த பயப்படுகிற சூழ்நிலையில ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க. நீ பயந்து போயிருக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா உன் ஜபத்தை மறந்து போயிடுவேன். ஜெபிக்க மனசே வராது. ஜபத்துல உட்கார முடியாது, பாரமா இருக்கும். அவங்க இப்படி பண்ணாங்களே, இவங்க பண்ணாங்களே. கர்த்தரிடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும்ன்ற அந்த நினைவே போயிடும். தெரிஞ்சாலும் ஜபம் பண்ண மனசு இருக்காது. சொல்லுங்க, கையில வச்சு இயேசுவே ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க. சரி பாஸ்டர், நீங்க என்ன சொல்றது பாஸ்டர், உங்களோட நான் நல்லா ஜெபிப்பேன் பாஸ்டர், ஆனாலும் இந்த பயம் போக மாட்டேன். ஆமா தானே? அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் வேணும். தேவன் எங்க இருக்கிறன்னு எங்க இருக்கிற உள்ள இந்த பயம் வந்த உடனே பிசாசு உள்ள வந்து நினைச்சு தேவன் உள்ள போவாத நீ டோரை லாக் பண்ணி வச்சிருக்கிற. உள்ள போனது டோரை திறக்க விடுமா? திறக்க விடாது. ஜெபிக்க விடுமா? ஜெபிக்க விடாது. ஜெபிக்க சொல்றீங்க, ஜெபிக்க முடியலையே. வீட்டுல பயம், நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. வாழ்க்கையை குறிச்சு ஒரு பயம் வருகிறதா? நீ வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்காத, ஆலயத்துக்கு கூடிய கூடி ஜெபிங்க, அபிஷேகத்துல நடத்துங்க. எடுத்து படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம். நீ அபிஷேகப்பட்ட பிள்ளை, நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம். நீ தானா ஒரு அபிஷேகத்தை நீ கொண்டு வரல, தேவனிடத்துல நீ பெற்றிருக்கிற அபிஷேகம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருந்து ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. உனக்கு வந்த இந்த கஷ்ட நேரத்துல உனக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அவசியம் இல்ல. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்ப வெளியே இருக்க தேவன் உள்ள வரணும். அழுதுட்டு பயந்து கொண்டிருக்க நேரத்துல கண்ண மூடி ஜெபிக்க முடியுமா? ரிசல்ட் வரணும், எக்ஸாம் ரிசல்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, உன் கணவன் வந்தா உன் மனைவி வந்தா ஒரு பிரச்சனை வரும், பக்கு 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 பக்கு. இந்த பயத்துல ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே ஒண்ணு நடக்கூடாது, ஆண்டவரே ஒண்ணு நடக்கூடாது. ஆனா அது நடந்துதான் தீரும். ஏன்னா என்ன தேவையோ அது உனக்கிட்ட இல்லாம இருக்கு. பாதுகாப்பு, பலன், தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறாரா? உள்ள இருந்தா எப்படி பயம் வருது? அப்போ உள்ள இல்ல, பயம் வந்துடுச்சுன்னா உள்ள இல்ல. அப்ப உள்ள அவரை நிரப்ப ஆரம்பிக்கணும். போய் முழங்கால் இட்டு நல்ல தனிமையில ஜெபிக்கும். இப்பதான் 1-2 பேர், எங்க 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறேன். அப்போ உனக்குள்ள அந்த தேவ ஆவியானவர் அங்க ஒவ்வொருத்தரும் மத்தியில வந்து இறங்குகிறவரா இருக்கிறார், மத்தியில பொழிகிறவரா இருக்கிறார். நல்ல அபிஷேகத்துல நிரம்புகிற இடத்துல நீ ஜெபிக்க ஜெபிக்க இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற அவங்க பயம் இல்லாம இருப்பாங்க, அவங்க ஜெபிப்பாங்க. அந்த அபிஷேகம் உன்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நம்ம எங்க ஜெபிக்கிறோம்? பிரச்சனை வந்தா, பயம் வந்தா அவ்வளவுதான். ஜெபிக்கிறேன், கத்தராது, என்ன வருது? பாஸ்டர் ஏமா சர்ச்சுக்கு வரல? பிரச்சனை பாஸ்டர் வீட்டுல. ஏமா ஜெபிக்கணும்? இல்ல பாஸ்டர் அங்க ஒருத்தர் பஞ்சாயத்து கூப்பிட்டாரு, போயிட்டு இருந்தேன். இங்க ஒரு பிரச்சனை, அங்க போயிட்டேன். முதல்ல முழங்கால் போட்டு நல்ல அபிஷேகத்துல ஜெபி. ஆவியானவர் எங்க உண்டோ நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. நல்ல அபிஷேகத்தில் இந்த வேலையில ஜெபிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பை உன்னை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பலன் உள்ளுக்குள்ள ஆவியானவர் கண்ண முடியும். நல்ல ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு வேலை, ஒரு பயம் உன்னை காத்து கொண்டிருக்கலாம், ஒரு பிரச்சனை உனக்கு நேராக எதிர்த்து இருந்திருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு அந்த அபிஷேகம் வருகிற ஆபத்தையும் இல்ல நடந்து கொண்டிருக்கிற ஆபத்தையும் அதை மேற்கொள்ள, அந்த பயத்தை முறியடிக்க இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நல்ல அபிஷேகத்துல ஆவில் நிரம்பி ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவில் நிரம்பி நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க. நல்ல சபையர் அனைவரும் ஓ glory to Jesus. தேவ மகிமை ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ வல்லமை ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. நல்ல கண்களை மூடி அப்பா இந்த பயத்தை போக்க, எதிர்காலத்தை குறித்து பயம், என் பிள்ளை குறித்து பயம், வேலை குறித்து பயம், கடத்தை குறித்து பயம், இந்த பலவீனத்தை குறித்து பயம், இந்த வியாதியை குறித்து பயம், இந்த சூழ்நிலையை குறித்து பயம், இந்த பிரிவினை குறித்து பயம், என் குடும்பத்தை பார்த்து பயம், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயற்கையை பார்த்து பயம், இவைகளை என்ன விட்டு நீங்க உங்களுடைய அபிஷேகத்துல என்னை பலப்படுத்துங்கப்பா. விசுவாசிங்க, தேவன் என்னை நிரப்புகிறார் என்று
சொல்ற விசுவாசிங்க. விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். தேவன் கிருபையாய் உன்னை பலப்படுத்துவார். நீ பாவியா இருந்தாலும் இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்கும்போது தேவ ஆவியான உங்களை நிரப்புவதை உணர முடியும். நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில இந்த அபிஷேகம் இறங்குவதாக. இந்த பயத்தை போக்குகிற அபிஷேகம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்குவதாக. சரி பாஸ்டர், சர்ச்சில் இருக்கேன், இருக்கிற வரையும் பயம் தெரியல, இருக்க வரையும் இல்லை, வீட்டில் இங்கேருந்து வெளியே போனோடனே பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் பாஸ்டர். சர்ச்சில் இருக்கிற வரையும் ஒன்றும் இல்லை, இந்த வலி கிளி எதுவுமே இல்லை. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா அந்த ஆவியார் உனக்குள்ள நிலைச்சி இருக்க ஒண்ணு இல்லை. இந்த பொருளை நான் எடுத்துட்டு போறேன், டிராவல் பண்ணும்போது பைக்கை ஓட்டும் போது நான் என்ன பண்ணணும்? இந்த பொருள் என்கிட்ட இருக்கு, இது பத்திரமா எடுத்துட்டு போனோம்னா நான் பைக் ஓட்டும் போது இந்த பொருள் எங்க வைக்கணும்? பேக்கெட்டே இல்லாத, பேண்ட்லயும் பேக்கெட் இல்லை, சட்டையிலையும் பாக்கெட் இல்லைன்னா இதை நான் எப்படி கேரி பண்ணிட்டு போவேன்? அப்ப அந்த அபிஷேகத்தை கொண்டு போறது, டிராவல் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். என்ன? தேவனுடைய வார்த்தை. எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் முதல் நிரப்புறாங்க. அடுத்தது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவங்களுக்குள்ள தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. ஏன்? வார்த்தை அவங்களுக்குள்ள பிரவேசித்து. இன்னைக்கு வந்திருக்க நண்பு ஜனமே, ஒரு நாளைக்கு பயம் அதிகமா இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த பைபிள் மேல கை சொல்லுங்க. இதுல இருக்கிற ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கிற ஞாபகத்தை உண்டு பண்ணுங்க, ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க, அதை புரிந்து கொள்ள கிருபையை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி 3 காரியம். இந்த வசனத்தை படிப்பதற்கு பலன் கொடுங்க, ஆர்வத்தை கொடுங்க, அதை புரிந்து கொள்ள ஆவியின் பலனை கொடுங்க. இந்த 3 காரியத்தை நீ சொல்லி ஜெபிக்கணும். வசனம் இல்லாம நீ இங்கேருந்து போனீங்கன்னா சர்ச்சில் இருக்கவரை ஆட்டம் பாட்டம். இன்னைக்கு நல்லா சபைக்கு வர பசங்க வெளியே குடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு, ஐயோ அவங்க இந்த விஷயத்துல கேள்விப்படும் கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுது? பெண் பிள்ளைங்க பார்த்தா இங்க ஜாலியா இருக்கு, அப்புறம் ஊர் சுத்திட்டு இருக்கு. இங்க பார்த்தேன், அந்த சினிமால பார்த்தேன், அங்க பார்த்தேன்னும் போது கேள்விப்படும் மனசு கஷ்டமா இருக்கு. கேட்டா என்ன ஆயிடுது? பிள்ளைங்க சபையை விட்டு போயிடுங்க. கத்தர் அவ்வளவுதான், கலைப்பில கையை வச்சாச்சு. யாரும் பார்க்கல, இல்ல உலகம் உன்னை பார்த்து கொண்டு. தேவன் அடிச்சாருன்னா, நான் யாரை சொல்றேன்னா அவங்க இருதயத்துக்கு தெரியும். தேவன் அடிச்சாருன்னா அந்த அடி விசேஷமா இருக்கும். ஒருத்தரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த தேவ சமூகத்தில் இருக்க ஏன் இந்த பாவத்துல போய் நீங்க சிக்கிறீங்க? ஏன் இந்த தவறான பாதைக்கு நேரம் உங்க பாதை போகுது? ஏன்னா வசனம் இல்லை. சும்மா இங்க நான் அலேலுயா ஜெபிக்கிறது எல்லாம் போகுது. இந்த கூடாரத்தை போன உடனே அந்த அபிஷேகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமா பாட்டு போட்டுமே அப்படியே கால் அப்படியே டான்ஸ் ஆடும் அப்படியே. ஆனா உள்ள இருக்கும் போது முக்காட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நானும் இந்த புள்ளையும் பால் குடிக்குமான்னு அப்படி நல்ல பிள்ளைமா இருக்கும். சோத்திரம் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். வசனம் உனக்குள்ள இருக்கணும். இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிக்கணும், கேட்கணும். அதனால தேவ செய்தி ரொம்ப முக்கியம். சபைக்கு வரீங்களா, தேவ செய்தி கவனிங்க. கடைசி ஒரு வசனத்தை படி. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தைரியமாயிரு. கர்த்தர் கடைசியா சொல்ல தைரியமாயிரு. எதை கொடுத்தா? அன்பு சகோதரியே, உன் கஷ்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்வளவு பாடுகள் மத்தியில தான் இன்னைக்கு வந்திருப்பேன். எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு வந்திருக்கல. எதையும் உன்னால செய்ய முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இது தைரியமாயிரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உன் குடும்பம் சோர்ந்து போகும். வேலை இல்லையா, சோர்ந்து போவாத. உன் பிள்ளைகள் இடத்துல அந்த பயத்தை காட்டாத. எக்ஸாம்ல கொஸ்டின் டஃபா வருதா, உன் பயத்தை என்ன பண்ணாத, வெளியே கொண்டு வராத. என்னால இது சமாளிக்க முடியும். ஏன்னா உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நினைச்சா இல்லாதவள் இருக்கிறப்போ உருவாக்க முடியும். சொல்லுங்க இயேசுவே. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியாக, அப்பா எனக்கு தைரியமா இருக்க கிருபை தருவீராக. எது நடந்தாலும் எனக்கு முன்னும் பின்னும் ஆண்டவரே, என சூழ்ந்த ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அப்பா எனக்கு தைரியமா இருக்க கிருபை தாருங்க. தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் என்னோடு இருக்க, என்னால செய்ய முடியும். உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்த முடியலையா? வெச்ச நகையை மூட்ட முடியலையா? வீட்டை கட்ட முடியலையா? இல்ல குடும்பத்தை நடத்த முடியலையா? உன் கணவனையும் பிள்ளையும் சமாளிக்க முடியலையா? எதை குறித்து ஒரு பயமா இருக்கா? நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி வசனத்தை படிச்சு விசுவாசத்துல நல்லா ஒரு 2-3 பாட்டை பாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 நாள் நல்லா பாஸ்டிங் போட்டு கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க. அந்த பயம் உன்னை விட்டு ஓடி போறதை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிங்க என்னை விட்டு அந்த பயம் போயிடுச்சுன்னு சொல்றவங்க கூட நேற்று இன்று மாறாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. காணிக்க எடுக்கிறோம்.